அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். இன்னைக்கு வீட்லயே சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கப்ல தான் நான் எல்லா பொருளையுமே மெஷர் பண்ண போறேன். ஸோ எல்லா பொருளுமே இதே கப்ல ஒரு கப் எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்க போற எல்லா பொருளையும் கல்லு மண்ணு தூசுலாம் இல்லாம நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஊற வச்சிடக்கூடாது. நல்லா வாஷ் மட்டும் பண்ணிட்டு 2 நாளைக்கு வெயில்ல காய வச்சு அதுக்கப்புறமா லைட்டா வறுத்து தான் நம்ம அரைக்க போறோம். இப்ப நான் வந்து எல்லா பொருளையும் நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வறுக்க போறேன். இன்னைக்கு நான் என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, கொள்ளு, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, சம்பா கோதுமை, கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை சோளம், பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், இது எல்லாத்தையுமே மீடியம் ஹீட்ல நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதோட மனம் வர வரைக்கும் நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்தா போதும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஒரே பாத்திரத்துல ஒன்னா சேர்த்து நல்லா ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சில்வர் வாளியில மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி